ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நன்மையாக நடக்க போகுது. அவசரப்படாமல் நான் சொல்கிறத நல்லா கேளு. இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் இப்போது நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. இந்த முறை அனைத்தையும் தாண்டி உனக்கான அழகான வாழ்க்கை இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் உன் அமைதியான நல்ல குணமும் தான் எனக்கு பிடிச்ச விஷயம். எவ்வளவோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்த போதும் விடாமல் நீ என்னை வணங்கியதின் காரணமாக, இறைபக்தி உனக்குள் இருந்ததின் காரணமாக தான் இன்னும் நீ நிமிர்ந்து நின்றுகிட்டு இருக்க. இது மட்டுமல்ல, இன்னும் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வச்சு தன்மானத்தோட வாழ்க்கையில வெற்றி பெறும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைப்பேன். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கேட்டது அனைத்தையும் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. நீ எதிர்பார்க்கறத விட எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிட்றேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் மனசுக்கு இன்பம் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளையும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் மன வலியும் வேதனையும் உனக்கு வேணும்னா புரியாமல் இருக்கலாம். இந்த வராகி அம்மா அனைத்தையும் உணர்ந்தவளாக, ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சவளா, அதை நடத்துபவளாக, அதை புரிந்தவளாகவே இருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் சீக்கிரம் சரியாகி நீ வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொடுவாய். என் அருளால் அடுத்தடுத்து பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. என்னடா வாழ்க்கை கொஞ்சமும் மாறலை, எப்போதுமே கஷ்டம், எல்லாமே பிரச்சனை, வாழ்க்கையில் பல பிரச்சனையும் சிக்கலும் கஷ்டமும் ஏமாற்றமும் துரோகமும் தோல்விகளும் மாறி மாறி வருதே நினச்சி வருத்தப்படாத, பதறாத. இந்த வராகி அம்மா எப்போதும் உனக்கு எல்லா விஷயங்களையும் தாமதப்படுத்த மாட்டேன். சில விஷயங்களை சரி செய்வதற்காகவே உனக்கு தாமதத்தை கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ எதிர்பார்க்கறது எப்போ நடக்கும்னு நீ ஏங்குவது எனக்கு புரிகிறது. கொஞ்சம் என் மேலே நம்பிக்கையோட பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உனக்கு நலமாக்கி நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். கீழே விழுகிறாய் என்பது முக்கியமல்ல, எல்லாரும் கீழே விழுந்து தான் எந்திரிக்கிறாங்க. நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறியாங்கிறது தான் முக்கியம். கீழே விழுகுவதும் தோல்வி அடைவதும் முடிவல்ல. கீழே விழுகிறது எல்லாமே மறுபடியும் வலிமையாக தைரியமான ஆளாக எந்திரிச்சு நிற்கிறதுக்கான தொடக்கம்தான். உன் வாழ்க்கையிலையும் உனக்கான வெற்றிகளை கொடுத்து இந்த வராகி அம்மா உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ கேட்கறது கிடைக்கலன்றதுக்காக நீ துவண்டு சோர்ந்து போக வேண்டாம். உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன். நீ நினச்ச காரியம் வெகு சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீ தனியாக போராடுறமே, என்னடா செய்ய போகிறோன்னு நினச்சி தவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் எல்லாம் இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக அமைதியாக உன் பக்கத்திலே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் கண்ணீரை இந்த உலகம் பார்க்கலைனாலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா என் அருளால் அதை மாற்றி அமைச்சு நீ சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாக வாழும்படி செய்வேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே. நான் உன் கூட எங்கும் எப்போதும் எல்லா இடங்களிலும் கலந்தே தான் இருக்கேன். அதனால் நீ எதையும் யோசித்து கவலைப்படாத. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுறேன். நீ சிந்தும் கண்ணீரையும் உன் வலிகளையும் வேதனைகளையும் உணர்ந்த இந்த வராகி அம்மா எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். இனி யாரும் எந்த விதத்திலும் உனக்கு தீங்கோ துரோகமோ செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில் சில உண்மைகளை பேசுறதுக்கு தயங்குற. எங்கே நம்ம உண்மையை சொன்னால் உறவுகள் சிதறி போயிடுமோ, சண்டை வந்துடுமோ, பிரச்சனை வந்துடுமோன்னு நீயே மனசுக்குள்ளே எல்லா உண்மைகளையும் போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்படாதே. ரொம்ப எல்லாத்தையும் நீயே அடக்கி வச்சு பொறுமையாக சகிச்சுக்கிட்டே போனீனா கடைசியில் பழியும் பாவமும் ஓ மேலே வந்து சேரும். அதனால் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் மற்றவர்களுக்கு புரியவை. உண்மை ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருக்கும், அதுக்கு மேலே அது தானாகவே வெளிவந்துடும் என் செல்லமே. உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும், நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன்னை உயர்த்தி காட்டுவேன். உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து உயர்த்தி நீ செய்கிற எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நான் கிள்ளி கொடுக்க மாட்டேன். அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவள் தான் இந்த தெய்வத்தாய்.
உனக்கான அனைத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்குறேன் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்துக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. யார் உன் மனசை நோகடிச்சாலும், யார் உன் மனசை காயப்படுத்தினாலும் அவங்க கிட்ட இருந்து சற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா மாற்றி காட்டுறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமையும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. என் அருளின் மூலமாக நீ அழகான அமைதியான வலிமையுள்ள வாழ்க்கையை வாழப் போற. உன்னை நீண்ட தூரம் வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எப்போதும் நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இரு. தினமும் இந்த வராகி அம்மா உனக்காக கொடுக்கும் பதிவுகளையும் உனக்காக போடும் சத்திய வாக்குகளையும் நீ கேட்கும்போது நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாயைகளையும் தேவையற்ற சிந்தனைகளையும் விலக்கி வைக்கும். நல்ல விஷயங்களை கேட்க நீ மறுக்கும்போது மாயைகள் தன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்போதும் நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இரு. உன் வாழ்வில் இருக்கும் பாவங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து நிச்சயமா நான் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். நீ கேட்குறதையெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் ஒருபோதும் நீ கேட்டதை கொடுக்காம கைவிரிச்சிருவேன் மட்டும் யோசிக்காதே. நீ அழுது புலம்பி என்னிடம் செய்த பிரார்த்தனைகளும் மன வருத்தத்தோடு வேதனையோடு என்னிடம் கேட்ட விஷயங்களும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். என்னை முழுமையாக நம்பும் உனக்காகவே நீ எதிர்பார்க்குற எல்லா வெற்றிகளையும் உரிய நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உனக்கான நல்வழிகளை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ விரும்பும் அத்தனையும் உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வந்தாலும் உன்னை நீயே ஊக்கப்படுத்திக்கிட்டு உன்னால் முடியுன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. தோல்வியே உன்னை பார்த்து தோத்து பயந்து ஓடும்படி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் இந்த வராகி அம்மா உன் கைகளை ஒப்படைப்பேனேன் செல்லவே. எப்போவுமே கடவுளுக்கு பயப்படணும். தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்கணுன்ற பயம் மனசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இறை பக்தியோட உண்மைக்கும் நேர்மைக்கும் பயந்து நீ நியாயமாக வாழும்போது உன் வாழ்க்கையில் எந்த தீமைகளும் தீயவர்களும் நெருங்காம இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன். எல்லா மனிதர்களும் அவங்கவங்க கர்ம பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். நீயும் உன் கர்ம பலன்களை அனுபவித்து கடந்து வருவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியா இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் கர்மாக்களை போக்கி கஷ்டங்களை நீக்கி உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும். நீ இழந்த அனைத்தையும் உனக்கே மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் வெற்றிகரமாக ஒப்படைக்கிறேன். நீ எப்போதும் அமைதியாக இருந்தாலே இந்த வராகி அம்மா உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். என்னை நம்பிக்கையோடு வணங்கும் யாரையும் யாருடைய வேண்டுதல்களையும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னுடைய வெற்றிகளையும் வெற்றி கிரீடமாக உன் தலையில் அனுபவிக்க தான் போகிறேன். உன்னுடைய வலியும் வேதனையும் உன்னை விட்டு விலகி போய் நீ மனசில் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நிம்மதியாக வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். நீ எப்போதும் உன் வருங்காலத்தை நினச்சி கவலைப்படாத. இனி வரக்கூடிய காலம் உனக்கான காலமாக இருக்கும்படியும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன். எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன் எதிர்காலத்தை வசந்த காலமாக ஆக்கி தர்றேன். என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். நீ பொறுமையோட நம்பிக்கையோட இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் பொக்கிஷமாக அழகாக அமைச்சு கொடுத்துருவேன். தினமும் சரியாக தூங்காமல் எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே ஏன் தான் வாழ்கிறோமோ எதுக்காக தான் பிறந்தோமோன்னு உன் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு. வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டு லாபகமாக வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு முன்னேறி போவதில்தான் உன்னுடைய சிறப்பும் உன்னுடைய பெருமையும் இருக்குதுன்றதை புரிஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு.